ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பீட்ரூட் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பொடி தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லி விதை. நான் எடுத்துருக்கிற பீட்ரூட் அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லி விதை, 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தாங்க வச்சுருக்கேன் நான். அந்த வறுத்த வேர்க்கடலையும் நான் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பாதி பாதியாக உடச்சி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா நீட்டு மிளகாய் நான் 2 மிளகாய் அதையும் நான் பாதி பாதியாக போட்டுட்டேன். இப்போ இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மல்லி விதை 3 ஸ்பூன், வேர்க்கடலை 3 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, சீரகம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் மீடியமாக வச்சு அதை நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்து வறுத்துக்கோங்க. சீரகம்லாம் கருகிக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத ஒரு 5-6 கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணி அந்த பீட்ரூட் பொரியலை செய்யும்போது பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்குறேன். முக்கியமாக சீரகம் ரொம்ப கருகிடாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. சீரகம் கருகிடுச்சுன்னா அந்த பீட்ரூட் பொரியலோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்குறேன். ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. கைவிடாத அதே மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். அதை ஆறட்டும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து முழு உளுந்து போட்டிருக்கேன். அடுத்தது அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கருகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நைஸாக வதக்க தேவையில்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் பீட்ரூட் பொரியலுக்கு ரொம்ப உப்பு தேவையில்லை.
ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அந்த பீட்ரூட் எவ்வளோ உப்பு சேர்த்தாலும். இப்போ வந்து நான் உப்பு வந்து 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பீட்ரூட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் நான். இந்த 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு இந்த அளவுங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பிடிக்காதுன்றவங்க கூட இந்த பொரியலை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பீட்ரூட் பொரியல், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த பீட்ரூட்டை நான் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணிலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் பீட்ரூட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்தா மாதிரி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிக்காதீங்க. இப்போது அதை நல்லா அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலையெல்லாம் வந்து வறுத்தோம். அதை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ரொம்ப வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி பொடிச்சிக்காதீங்க. கொஞ்சம் கொறுகொறுப்பாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின அந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் நல்லா அதில் வெந்து காயோடு சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். மீதி வந்து நம்ம வந்து இறக்கும்போது மீதி இருக்கிறது நம்ம சேர்த்துக்கலாம். நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பீட்ரூட் பொரியல் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபைனலாக நம்ம போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் மட்டும் நான் கிளறி விட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு பீட்ரூட் பொரியலோட வாசனை அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மல்லி வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நான் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து மீதி வச்சுருந்த அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய் இருக்குங்க. அதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த பொடியோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 நிமிஷம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சூடு நல்லா அதில் ஏறினதும் நம்ம வந்து இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட்டு நல்லா வெந்து வந்திருக்கு.
பீட்ரூட் ரொம்ப குழஞ்சா மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் வேகாதையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். நான் ஒன்று எடுத்து பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நசுக்கும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தான் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிட்டோம். நான் ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு ஹோட்டல் சுவையில் பீட்ரூட் பொரியல் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு பீட்ரூட் அடிக்கடி கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து சவ் கூட்டு தான் வச்சுருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி போடுறதுன்னு நான் செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.